வணக்கம். இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கான ஒரு திருப்புதல் பதிவு தான் இது. பேப்பர் 2ஓட கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆனால் இதில் எல்லாமே பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டுக்குமே பொதுவாக தான் இருக்கும். கொஞ்சம் இலக்கணம் ஜாஸ்தியாக இருக்குமே தவிர எல்லாருமே படிக்க வேண்டிய கேள்விகள் தான் இருக்கும். ரிவைஸ் பண்ணுங்கள், ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இலக்கணத்தில் ஒரு கொஷின் வந்தாலும் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கேள்விகள் ரொம்ப முக்கியம். கேள்வி பார்க்கலாம். நீங்கள் படிங்க, கூட இருக்கிறவங்களுக்கும் சொல்லி கொடுங்க. இன்னுமே உங்களுக்கு நல்லாவே மனசில் பதியும். பார்க்கலாமா? சிரித்து அப்படிங்கிறது என்ன? சிரித்தன என்ன? சிரித்தனன் மகிழ்ந்தனன்னா என்ன? அழகாய் சிரித்தான்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? சிரித்து அப்படிங்கிறது பக்கத்தில் என்ன வரும்? ஒரு வினை தான் வரும். சிரித்து வந்தான், சிரித்து பார்த்தான், அப்போ அது வினையெச்சம். சிரித்த அப்படின்னாக்கா சிரித்த பையன், சிரித்த பொண்ணு, சிரித்த கண்ணன், அந்த மாதிரி பக்கத்தில் பெயர் வந்ததுன்னா அது பெயரச்சம். இந்த நன்னுன்னு முடியுது இல்லையா? சிரித்தனன் மகிழ்ந்தனன் அப்படி வந்தால் அது முற்றச்சம். அழகாக சிரித்தான், மெல்ல நடந்தான், வேகமாக ஓடினான், இதெல்லாம் குறிப்பு வினையச்சம். பண்பு மட்டும் சொன்னிச்சுன்னா அது குறிப்பு வினையச்சம். ஆன்சர் ஏ. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படின்னு தமிழை வாழ்த்து பாடியிருப்பார். இது புதுச்சேரி பாண்டிச்சேரி இருக்கு இல்லையா, அதோட அதிகாரப்பூர்வ தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக இருக்குது. இதை பாடினது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இசையமுதுங்கிற பாடலில் தான் இந்த பாடல் இருக்குது. பாரதிதாசன். இதை பாடினது பாரதிதாசன். அடுத்து கொடியனார் செய் கோலமும். கொடியனார் செய் கோலமுங்கிறதுல கொடியனார்ங்கிறது எதை குறிக்கும்? கொடுமையாக குறிக்காதீங்க. கொடி அப்படின்னா முல்லைக்கொடி அந்த மாதிரி இருக்கு இல்லையா, மகளிரை குறிக்கிறதுக்காக அந்த கொடியனார் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து வசன நடை கைவந்த வள்ளலார் என புகழப்படுறது யார்? பரிதிமார் கலைஞர் தான் சொல்லியிருப்பார். வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படின்னு பாராட்டியிருப்பார். யார் அப்படின்னா ஆறுமுக நாவலார். அவர் உரைநடையை அவ்வளோ அழகாக எழுதுவார். அதனால் ஆறுமுக நாவலர் தான் வசன நடை கைவந்த வள்ளலார். பாராட்டினது பரிதிமார் கலைஞர். அடுத்து வரலாற்று காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது? நேற்று நம்ம ஒரு கொஷின் பேப்பர் பார்த்தோம். அதில் கேட்டிருந்துருப்பாங்க, உரையிடையிட்ட பாட்டுடை செயல்னா என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பார்த்தீங்களா? அதே கொஷினை தான் மாற்றி கேட்டிருக்காங்க. வரலாற்று காப்பியம் அப்படின்னா சிலப்பதிகாரம். தமிழின் முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், முதன்மை காப்பியம், நாடக காப்பியம்னு சொல்லுவாங்க, பொதுமை காப்பியம்னு சொல்லுவாங்க. மாப்போசி எந்த காப்பியத்தை பொதுமை காப்பியமாக எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு கூட கேட்பாங்க. எல்லாத்துக்குமே ஆன்சர் சிலப்பதிகாரம் தான். இந்த கேள்வி பாருங்கள். உயிர் முதல் புணர்ச்சி இல்லாத சொல்லை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே பிரிங்க. கண் கூட்டல் அழகு, பொன் கூட்டல் சிலை, சிலை கூட்டல் அழகு, பொன் கூட்டல் உண்டு. எல்லாமே அடுத்த வேர்ட் பார்த்திங்கன்னா ஆளை தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆ இல்லைனா உயிர் எழுத்து. சிலை மட்டும்தான் உயிர் மெய்யில் வருது. அப்போ அவங்க கேட்டிருக்கிறது உயிர் மெய் புணர்ச்சி அல்லாதது. மூணுமே உயிர்மெய் புணர்ச்சி தான். பொற்சிலை மட்டும்தான் உயிர்மெய் புணர்ச்சி, மெய் முதல்ல வருது. அதனால் பி தான் ஆன்சர். சீன்னு வருது இல்லையா, சிலைக்கு சீன்னு வருது. அப்போ அது மெய், உயிர் முதல் கிடையாது, மெய் முதல், உயிர் மெய்யில் வரும். அடுத்து பாருங்கள். வேலுநாச்சியார் படையில் பெண்கள் பிரிவுக்கு தலைமை வகித்தவர் யார்? ஆன்சர் குயிலி தான். உடையாள் அப்படிங்கிறது குயிலியை காட்டி கொடுக்க சொல்லி ஒரு மாடு மேய்க்கிற பொண்ணு அது கேட்பாங்க. அவங்க தான் உடையாள். அவங்க இறந்துருவாங்க. உடையாளுக்கு தான் நடுகளும் நடுவாங்க. அடுத்து பாருங்கள். சிற்பக்கலை பற்றிய குறிப்புகள் காணப்படும் நூல்களுள் தொன்மையானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தொல்காப்பியம். சிற்பக்கலை பற்றிய குறிப்பு தொல்காப்பியத்தில் தான் காணப்படுது. ஆன்சர் தொல்காப்பியம். அடுத்து பாருங்கள். சரியான வரிசை முறையில் அமைந்ததை தேர்ந்தெடுக்க. பூவோட மலர்ச்சி இருக்கு இல்லையா, அது மொட்டு. ஃபஸ்ட்டு மொட்டு வரும், அடுத்து மலரும், அடுத்து அலர், அடுத்து தான் வி. மொத்தம் 4 மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டான ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொட்டு, மலர், அலர், வி அப்படின்னு வரும். இரடி அப்படின்னா என்ன? பொம்மல் அப்படின்னா சோறுன்னு வரும். இரடி அப்படிங்கிறதுக்கான பொருள் திணை. இரடி அப்படின்னா திணை. இதே பொம்மல்னா சோறு, வேவைனா வெந்தது, அதே மாதிரி வைரியம் அப்படின்னா கூத்தர், இதெல்லாம் வரும். அடுத்த கேள்வி பாருங்கள். இல் என்னும் உருவு 2 வேற்றுமைகளில் இடம்பெறும். அப்படியே பாக்ஸ் போட்டே கொடுத்துருப்பாங்க 8th ஸ்டாண்டர்டில். இல் அப்படிங்கிறது 5ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை இரண்டுலுமே வரும். இதை எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னா, இடப்பொருளில் வந்துச்சுன்னா 7ஆம் வேற்றுமை, உருவு நீங்கள் பொருளில் வந்துச்சுன்னா 5ஆம் வேற்றுமை. இல் அப்படிங்கிறது நீங்கள் பொருளில் வந்தால் 5ஆம் வேற்றுமை, இடப்பொருளில் வந்தால் 7ஆம் வேற்றுமை. 7 இடம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் கண்ணு தான் வரும். ஐயாளுக்கும் இன்னது கண்ணு தான் வரும். அது இல்லாமல் இதுவும் வரும். அதனால்
ஞாபகம் வச்சுக்கோங்க. 5, 7 ரெண்டுத்துலேயுமே வர்றது இல் என்னும் ஓப உருபு. இதே மெசேஜே அப்படியே ரிவைஸ் பண்ணி கூட கேட்கலாம். அடுத்து பாருங்கள், பூவின் தோற்ற நிலைகள், அதாவது பூக்கிறதுலேருந்து உதிர்ற வரைக்கும் எத்தனை நிலைகள்னு கேட்டிருக்காங்க. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படிங்கிறது தான் 7 நிலைகள். இதில் செம்மல்னா வாடின நிலை, வி அப்படின்னா மரத்துலேருந்து விழும் நிலை. மொத்தம் 7 நிலைகள் இருக்குது. பூவின் 7 நிலைகள். இதில் செம்மல்னால் என்னன்னு கூட கேட்டிருக்காங்க. அதனால் செம்மல்னா வாடிய நிலை. அடுத்த கேள்வி பாருங்கள், மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். இந்த திருக்குறளை பயின்று வந்திருக்கிற இணை மூனை கேட்குறாங்க. இணை அப்படின்னா என்ன? 1 2 இணைந்து வந்தால் இணை மூனை. இங்கே என்ன இணைஞ்சிருக்கு? மடியை மடியா, ரெண்டும் இணைஞ்சிருக்கா? அதே தான், அவங்களே ஆன்சர் சொல்லி தான் கேட்குறாங்க. அப்போது மடியை மடியாங்கிறது தான் இணை மூனை. அறுவடை திருநாள் பஞ்சாபில் என்னென்னு அழைக்கப்படுது? பஞ்சாபில் லோரின்னு அழைக்கப்படுது. உத்தராயன் அப்படின்னு எங்கே அழைக்கப்படுது? மகர சங்கராந்தின்னு எங்கே அழைக்கப்படுது? மகர சங்கராந்தி அப்படின்னு ஆந்திராவில் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறோம். இதே உத்தராயன்னு எங்கே அழைக்கப்படுது? உத்தராயன் குஜராத், ராஜஸ்தானில் வந்து உத்தராயன் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்த கேள்வி பாருங்கள், சார்பெழுத்தில் சாராதவை. சார்பெழுத்துக்களில் சாராதது எது? உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, குற்றியல், நிகரம், குற்றியல், லுகரம் எல்லாமே வரும். உயிரெழுத்து வராது. உயிரெழுத்து வந்தும் சார்பெழுத்துக்களில் சாராதது இதில் உயிரெழுத்து தான். பாக்கி 10 இருக்குது சார்பெழுத்துக்களில். அதில் 3 மட்டும் கொடுத்துருக்காங்க. உயிர்மை, ஆயுதம், குற்றியலுகரம் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், மா ராசமாணிக்கனார் தனித்துவம் பெற்ற துறை யாது? அவர் வந்து புள்ளியியல், அகலாய்வு இதெல்லாம் கிடையாது. வரலாற்று ஆய்வில் வந்து அவர் வரலாறுலையும் இலக்கியத்துலேயும் தான் வந்து அவர் தனித்துவம் பெற்றார். அதில் வரலாற்று ஆய்வு அப்படிங்கிறது தான் சரியானது. இலக்கிய ஆய்வு கொடுத்தாலும் சரிதான். அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, மகர குறுக்கம் தொடர்பற்ற சொல். மகர குறுக்கம் தொடர்பு இல்லாதது. 2 கண்டிஷன் தான் மகரம் வர்றதுக்கு. இந்த ந இருக்கு இல்லையா, ரகர நகரமும் டகர நகரமும் வந்துட்டு அடுத்து ஐயும் வந்தது அப்படின்னா அது மகர குறுக்கம். அடுத்து வந்து மகரத்துக்கு அடுத்து வகரம் வந்தது, இப்போ வளம் வந்தான்னு இருக்குல்ல, அந்த இம்முக்கு அடுத்து வ வந்தாலும் அது வந்து மகர குறுக்கம். இது 2 தான். 3 வேர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வளம் வந்தான், பொன் வரும், இந்த 2 இன்னும் கொடுத்துட்டாங்க. இம்முக்கு அடுத்து வா வர்றதும் கொடுத்துட்டாங்க. இந்த 3மே கிடையாது. 3மே மகர குறுக்கம் தான். பாடம் படித்தான் அப்படிங்கிறது மகர குறுக்கம் கிடையாது. மகர குறுக்கம் வந்து அரை மாத்திரையாக இருக்கிறது, கால் மாத்திரையாக ஒழிக்கும் அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. இப்போ வரும் வண்டி அப்படிங்கிறது மகர குறுக்கம். பெரும் வள்ளல் அப்படின்னு அடுத்து வா வந்ததுன்னா அது மகர குறுக்கமில் தான் வரும். இதில் பாடம் படித்தான் அப்படிங்கிறது மட்டும்தான் மகர குறுக்கத்துக்கு தொடர்பற்ற சொல். மகர குறுக்கத்தையே அவங்க அப்படியே விளக்கிட்டாங்க. 3மே வந்து மகர குறுக்கம் தான். அடுத்து பாருங்கள், மணிமேகலையில் அமுத சுரபிக்கு முதலில் அன்னமிட்டவர் யார்? அமுத சுரபி யார்கிட்ட இருந்துச்சு? ஆபுத்திரன்ட்ட இருந்துச்சு. அன்னமிட்டது ஆதிரை அப்படிங்கிறவர் தான். அந்த தீவுக்கு கூட்டிகிட்டு போனது தீபதிலகை. முதற்கருவி என்று அழைக்கப்படுறது மத்தளம். யார் சொன்னது? அடியார்க்கு நல்லார் தான் சொல்லியிருப்பார். அடுத்து ஒரு பொறுத்துக்க பாருங்கள், கும்பி அப்படின்னா வயிறு. கும்பி அப்படிங்கிறது எது வரும்? வயிறுன்னு வரும். பூதளம் அப்படின்னா பூமி தான் பூதளம். கருணை அப்படின்னா இரக்கம். மாரி அப்படிங்கிறது மழையை குறிக்கும். மாரி அப்படின்னா மழை. மொழி முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. இங்கே 30ங்கிறது இல்லை. அப்போ நம்ம என்ன யோசிக்கணும்? மொழி முதல் எழுத்துக்கள் நன்னூல் விதிப்படி கேட்டிருக்காங்க. நன்னூல் விதிப்படி பார்த்தா 22. இதே வந்து சாதாரணமாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா மொழி முதல் எழுத்துக்கள் 30ன்னு கொடுக்கலாம். இங்கே ஆப்ஷனே இல்லை. அப்படிங்கும்போது நன்னூல் விதிப்படி எத்தனை அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் 22. அடுத்து நெய்தற்களியை பாடியவர் யார்? நெய்தற்களி பாடல்களை இயற்றுறது யார்? நல்லந்துவனார். நெய்தற்களியை இயற்றியவர் நல்லந்துவனார். அடுத்து சனி நீர் ஆடு என்பது யாருடைய கூற்று? சனி நீர் ஆடு என்பது ஔவையாரது கூற்று. சனி நீர் ஆடுன்னு சொன்னது ஔவையார். தமிழில் நமக்கு உயிரை போன்றது. தமிழ் நமக்கு உயிரை போன்றது எப்பொருளில் 2ஆம் வேற்றுமை உருபு வந்திருக்கு? எந்தெந்த பொருளில் வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. போன்றது அப்படின்னாக்கா இதுக்கு இது கம்பேர் பண்ணியிருக்காங்களா, ஒத்தல் அப்படின்னு அர்த்தம். எதை போன்றது? உயிரை போன்று ஒத்தது அப்படின்னு சொல்கிறதுனால இது ஒத்தல். 2ஆம் வேற்றுமை உருபில் உயிரை போன்றது அப்படிங்கிறது ஒத்தல்ல வரும். பகுத்தறிவு கவிராயர் என புகழப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் யார்? உடுமலை நாராயண கவி.
இதில் மூவறிவு உடைய உயிரை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. 3 அறிவு உடையது எது அப்படின்னா கரையான் தான் வந்து 3 அறிவு உடையது. உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், இது 3 தான் தெரியும் கரையானுக்கு. சிப்பியும் நத்தையும் 2 அறிவு தான். தும்பி கேட்டாங்கன்னா 4 அறிவுன்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள், தமிழ் நமக்கு உயிரை போன்றது என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள வேற்றுமையின் வகை, அதாவது ஒத்தல் பொருளில் வரும். ஒத்தல் தான் கொடுத்துருக்காங்க, அதே கொஷினே ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்து டிசம்பர் சூடினால், இது என்ன ஆகுபெயர்னு கேட்டிருக்காங்க. காலவாகுபெயர். டிசம்பர் அப்படிங்கிறது மாதத்தை குறிக்கும். இங்கே சூடினால் அப்படிங்கிறதுனால அதில் வர்ற பூவை குறிக்கிறதுனால இது காலவாகுபெயர். காலத்தை குறிக்காமல் அதோடு ஆகி வந்த பூவுக்கு ஆகி வந்ததுனால இது காலவாகுபெயர் அப்படின்னு வருது. அடுத்த கேள்வி பாருங்கள், கடைசி கேள்வி. உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமா அப்படிங்கிற பாடல் வரியை விடாமல் படிச்சிருங்க. ரொம்ப ஈஸியானது, அதை செஞ்சுருங்க. உங்களுக்கு 1 மார்க் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. அதனால் பாடல் வரி படிங்க. மலரும் மாலையும்ல கவிமணி தேசிய விநாயகம் பாடின பாடல் இது. இதோட 30 கேள்விகள் முடியுது. விடாமல் படிங்க, அப்பப்போ ரிலாக்ஸ் பண்ணி படிங்க. நான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிச்சிடுறேன் அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் விட்டு சாதாரணமாக படித்தாலே போதும், பாஸ் ஆகிட முடியும். தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.